தமிழ் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வெல்கம் டு வே பிளாக்ஸ். நான் உங்கள் பிகே செல்லமாம் விஜய் தர்ஷன். சொல்றா வாயில காளான் இருக்குடா. காலத்துக்கு தான் இருக்கணும் வாயில. வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிட்டு வந்தோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆமாங்க, வேற லெவல் ஈவெண்ட். நிறைய ஆக்டர்ஸை பார்த்தோம், நிறைய செலிபிரிட்டியை பார்த்தோம். ஸோ நாங்களே எதிர்பார்க்கல, நாங்க போய் அங்க போய் உட்காருவோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பெரிய என்னோட மோட்டிவேஷன் அவர். ஆமா வந்து அவரை போய் பார்த்துட்டு வரலாம். உண்மையிலே சொல்றேன், உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் போனோம். ஒரே நிமிஷம். டேய் எதுக்குடா வாசல்ல பிச்சைக்காரங்க கத்துற மாதிரி கத்திட்டு இருக்க? சளி பிடிச்சிக்கிச்சு, தொண்டையெல்லாம் வலிக்குது. சளி பிடிச்சா சுடு தண்ணி குடிச்சா தானே. காலைல இருந்து அவனுக்கு கொஞ்சம் மூக்கு சரியில்லை. உங்களுக்கு ஈவெண்ட் போனோம் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ரெண்டு பரதேசிங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சுன்னா நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. போவாதீங்க. ஈவெண்ட்டோ பார்க்க விட மாட்டானுங்க. போலாம் நான் இருக்கேன்னு தான் சொன்னேன். எங்க கூட இருக்கிற கேமராமேன் தான் அம்மா. கேமராமேன்ல சொல்லாதடா, நம்ம கூட இருக்க கேமராமேன்லாம் இல்லடா. நீ கேமராமேன்னா நம்ம எங்க நின்னாலும் லைட் செட் பண்ணி கரெக்ட்டா போட வரா. இங்க இருந்து முகப்பேர்ல 3 தடவை எங்க கிட்டே எல்லாமே போட்டுனே இருக்காங்க. கேக்குறான், என்னடா ஃபோக்கஸ் ஆகலன்றான், என்னடா வீடியோல நீங்க சரியா தெரியலன்றா. நாங்களா பதில் சொல்லணும் இதுக்கு? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர நீ பாக்குற. நோக்கமா சிம்பிளேஷன் இந்த மாதிரி ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவனுக்கோசம் தான் பாதி ரிட்டர்ன் வந்துட்டோம். இல்லைன்னா இருந்துருப்போம். இன்னும் எப்படியோ ஆயிருக்கும்ல, லேட்டாக இருக்கும். இருந்தாலும் அவரோட ஸ்பீச் கேட்க முடியலன்ற ஒரு மன வலிமை தான். இப்ப என்ன சொல்ல வந்தோம்னா, ஒரு ஈவெண்ட் போனோம்பா. ஈவெண்ட் போயிட்டு என்ஜாய் பண்ணோம். அவர் என்ஜாய். அவர் இந்த ஈவெண்ட் வச்சாங்க. அவரை பார்க்க தான் போனோம். அது யாருன்னா சொல்லிட்டு நம்ம கோபி அண்ணாவோட 25th இயர். அவர் மீடியாவுக்கு வந்து 25th இயருக்கு அதுக்காக செலிப்ரேஷன் பிகே நியூஸ்ல பண்ணியிருந்தாங்க. ஸோ வேற லெவல் நல்லா இருந்தது, செம்மையா சூப்பரா இருந்தது. ஸோ எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்தாங்க. பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸும் வந்தாங்க, கவர்னர்ல இருந்து எல்லாம் வந்தாங்க. அது ஒண்ணு செம்மையா நிறைய சகல ஆங்கர்ஸும் வந்திருந்தாங்க. எங்களால வந்து மொத்த வீடியோவை எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் எங்களால எடுக்க முடிஞ்சது. ஏன்னா அங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க எதுக்கு தேவையில்லாதன்ட்டாங்க அவங்க. ஸோ அதனால வந்து மொத்த வீடியோவா நாங்கள் எடுக்கல. இதை பிட்டு எடுத்ததை பிட்டு நாங்கள் போட்டு காமிக்கிறோம், யார் யார் பேசுனாங்க, என்னென்ன பேசுனாங்கன்னு. நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருந்தா நல்ல குரல் இருக்காது. நல்ல குரல் இருந்தா சரளமான மொழி இருக்காது. சரளமான மொழி இருந்ததுனாலும் for NDTV only that I went there to take an interview. So I opened the door. Today, it's my honor. It's my honor. I refused. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு சாதாரணமாக வந்து ஒன்று யாருமே வந்துட்டு இருப்போம். இன்னொரு முன்னாள் வந்து யாரும் தெரிஞ்சு உங்களுடைய பேரோட நம்ம கிளாஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன சொல்லி ராஜேந்திர பிள்ளையாரை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, இப்போ ஏன் கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் பார்க்குற நம்ம ஈகோ ஷாட் பார்க்க பார்க்கல போட்டேன் அப்படின்னா என்ன சாமி கும்பிட்டீங்க, நீங்கள் யாருக்கு தெரியாது, பெரிய அரசியல் சாமி பேர் அது எங்கே இருக்குன்னா எங்கள் வீட்டில் போனால் மோட்டிவேஷன் ஆகலாம். ஒரு இடமா நில்றா, அச்சு ஒடிக்கிற எல்லாத்தையும் கார் கண்ணாடி
அதாவது சோலி முடிச்சு உண்மையிலே சரியான மோட்டிவேஷன் அவர். என்னன்னா ஒரு சினி ஃபீல்டுல சஸ்டெயினா நிக்கணும்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எந்த மைண்ட் செட்ல வரணும் வரக்கூடாது, இப்படி எல்லாமே நிறைய விஷயம் சொல்லுவாரு. மெயினான விஷயம் என்னன்னா, ஒரு ஈவெண்ட்டுக்கு என்னை கூட்டிட்டு போங்கடான்னு கேட்டான். சரிடா நாம போல. நானும் இவனே ஒரு சோம்பேறி. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த 2 தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு போறேன்னா எங்க வேணாலும் போவோம், ஈவெண்ட்னா நாங்களே யோசிப்போம். சரி போலாம். மனசு மாறி போன அந்த ஈவெண்ட்டுக்கு அங்க போனதுல இருந்து பாரு, காளான் ஒரு கையில கேமரா வச்சு காளான் சாப்பிடுறான் பாரு. இவன் கேமராமேனாடா? ஊட்டி விட்டா இவனுக்கு சப்போர்ட் நீ. சாவடி ஊட்டி விடு, போப்பா போங்க. அப்படியே இந்த 2 ஸ்பூன் சாப்பிடு. ஐயோ சாப்பிடக்கூடாதோ. ஐயோ அப்படியே மேடம், ஊட்டிட்டு அப்படியே போயிடுங்க. இல்ல மேடம் பண்ணல. இவனுக்கு என்ன தேவை பண்ணா அப்படி சாப்பிட்டு அரைச்சு மன வலியா இருக்குது எனக்கு. யார வலிமை படம் நக்கல்யா அவனுக்கு பேர் ஏன்டா சொல்லுங்கிற? ஆனா வலியா இருக்குது எனக்கு. அதனால வந்து ஜீர்ணிக்க முடியல இந்த காளானையோ. இவனுங்க படுற கஷ்டத்துக்கு அந்த காளான்ங்கிற அவன் ஒரு கஷ்டம் கொடுத்தாம இருக்கான். அதாவது எப்படின்னா, இவனுங்க 2 பேர் பண்ணானுங்க மிஸ்டேக்கா, அந்த கடைக்கார் பண்ணிட்டா ரொம்ப மிஸ்டேக்கா. அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி காரத்தோட போட்டு கொடுத்துறா. நல்லா இருக்குது, கிளைமேட் சூப்பரா இருக்குது. நல்லா தான் நல்லா அவன் மூட்டு திங்கணும். எந்த ஹோட்டல் போனாலும் எங்க இது பண்ணாலும் இந்த 2 பரதேசிங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருந்து கூட்டிட்டு போய் இந்த 20 ரூபா காளான் ரோட்டுகள்ல வாங்கி சாப்பிடுங்க. அதுல இருக்க சந்தோஷமே நாங்க இந்த மனசு இருக்கு. அதான் கடவுள். ஒரு பிளான் வச்சிருந்தோம், ஷவர்மா சாப்பிடலான்னு. அதுக்கு மாலை எடுத்து காமிச்சு சாக விட்டுருவாங்க. அது என்ன அடே பேயில போமா தெரியுமா, நான் வேணாலும் நான் வேணா பண்ணலாம். காளான் தட்டி விட்டா கூட கோவப்பட மாட்டான். ஏன்னா மாலை போட்டுக்கிறல்ல. வச்சு இப்படி 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 குத்துனியா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. இவன் வந்து சில்லுன்னு நடப்பான் எங்க நம்ம காளான் கடை ரோட்ல. இது ஆக்சன். அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். ஈவெண்ட்டுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல. நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்கவுங்க வந்து அவரை பற்றி பேசினாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அந்த சோசியலாக ஒரு மக்களுக்காக ஒரு இதை நியாயமாக சொல்றவர் வந்து கோபியண்ணா. அதான் கோபியண்ணா இல்லை, மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யறது, ஒரு நியாயம் கிடைக்காது, ஒரு நல்ல ஷோனா நீயா விஜய் டிவியில் அது யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. அதில் என்ன நினைக்குதோ நம்ம மனசுல நினைக்கிறோமோ அது அப்படியே அந்த ஷோவில் வந்து அதுக்கு ஒன்றா விடயம் கிடைச்சிடும். அது பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரையும் நேரில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஒன் ஆஃப் த மோட்டிவேட்டர் எங்களுக்கு. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவரா பல்லு பல்லு வந்தாருன்னு சொல்லிருந்தாங்க. தூரம் சொல்றான் இவனும். எனக்கே கொஞ்சம் மனசு இறங்கி நம்ம கேமராமேனே சாப்பிட சொல்றாப்பா. இவ்வளவு நேரம் எடுத்துட்டு இருக்கா. அவன் சாப்பிட்டு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து அப்படியே இருங்க. அடுத்த கட்டுல பாப்பீங்க. ஒன்னும் அவ்வளவு வெயிட் பண்ணுவாங்க. அடுத்த கட்டுல பாப்பீங்க. உங்க சுகுமாரன் கோபின்ற மாதிரி பிகே உட தர்ஷன் கோலார் கோபால். நன்றி. வைபர் வாயாது கடல் ராசானா. இது பாலாறு, நாங்க கோலாறு. எப்படி என்னடா அந்த எடுத்தே இல்ல சொல்லி தொலையா இருக்கியா? நீ தானே சொல்ற. கேஷுவலா இருக்கிறானா எவ்வளவு நாள் தின்னுட்டே இருக்குது. அமைதியாரா சரா गाइस பாத்தீங்க. டேய் சும்மாறா. கேட்டிங்களா? காளான் சாப்பிட்டு அடுத்து எங்க கொண்டு வந்து நிட்டிக்கிற பத்தியா? பாத்தியா? மசால் பொரி நிறுத்திடுறான். மசால் பொரிக்கு நிப்பாட்டிடுறான். அத்தோட கோட்டாரு. ப்ரோகிராம் பார்த்து மோட்டிவேஷன் எடுத்துட்டு இருந்துச்சு. அந்த பையனை கூட்டு வந்து நான் சொன்னேன் உன்னை நேர்லயே கொண்டு போய் காமிக்கிறேன்டா. கவலைப்படாத. சத்தியமா? அவமா சத்தியமா? சத்தமா சத்தியமா? கடவுளமா சத்தியமா? அத்தனை லூசுடா லூசு இல்லனே மென்டல். சத்தியமா போக மாட்டான். இப்படிதான் சொல்லுவா. எனக்கு தெரியும் அவனை பத்தி. நான் அந்த கதையெல்லாம் கேட்கல. என்ன ஏன் ஈவென்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். ஏய் அந்த புள்ள பாவண்டா கூட வந்த புள்ள. இவனை ஏன்டா கூப்பிட்ட? ஏய் யாரா கூட்டிட்டு வந்தா? நான் கூப்பிட்டேன்டா. கூட்டிட்டு வந்த யாரா வண்டியில? நீங்க என்ன கூப்பிட்டு? கோடா கோடே ஏ போஸ் அவ்வளவுதான் அவ்வளவுதான்.
நான் தான் கூட்டின்னு வந்தேன். அவனை கூப்பிட்டனால தானே கூட்டின்னு வந்தேன். ஆமா. ஏன் கூப்பிட்ட? அப்ப அவன் ஏன்னா ஆச்சுன்னா நம்ப தான் மாட்டோம். என்ன உண்மையாவா? இன்னைக்கா? இப்படியாவா? இப்படியாவா? பசியா இருக்குது, அதனால பேசவே முடியல. பேச முடியல. ஒரு பக்கம் சாப்பிடுறேன், ஒரு பக்கம் திட்டணும் தோணுதா? அதுதான் வாங்கி கொடுத்த சாப்பாடு. அப்பா திட்ட மாட்டான். அது என்ன இதோட பர்பஸ்னா, வரும்போது ஷவர்மா இந்த பைத்தியத்துக்கு ஷவர்மா அதெல்லாம் சாப்பிடணும்னு அந்த கடையெல்லாம் ஸ்கிப் பண்ணி வந்ததுனால வேற கடை இல்ல, ஃபுல்லா இங்க நான்வெஜ்ஜா இருக்கு. வெஜ்ஜில் ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர கடை இல்லையேன்னு எனக்கு ரோட்டுகள் கொடுத்துட்டான். சாமி காவச்சுரும் உன்ன காவலமேன். டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். இவர் பேசுறாரா? வாங்கலான்னு பார்த்தா சாப விட்டுருவேன்ற மாலையை தூக்கி காமிச்சிட்டாங்க. என்ன பண்றது சொல்லுங்க பாப்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. So guys, இந்த வீடியோல மறுபடியும் சொல்றோம், இருங்க, ஒரு பொறி மூக்குல ஏறிச்சு, உள்ளுக்குள்ள மாட்டிக்கிச்சு, அது அப்புறமா தட்ட இறங்கிடா. ரிப்ளை இறங்கிடா. சொல்லு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? எல்லாரும் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு, சொல்ல நம்மளுடைய சேனல் வந்துச்சா? நம்மளுடைய சேனல் 500+ சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுன்னா ஒரு ஈவென்ட் வைக்கிறோம். ஈவென்ட் இல்ல, ஒரு கேம் மாதிரி வைக்கிறோம். இல்ல சீரியஸாவே கேம் வச்சு அதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ நான் பதிவு செய்றேன். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாருக்கும் பாக்குறீங்களோ, நீங்க வந்து பாப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. இப்போ வந்து 83 to 90 குள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் நானும் டபுளா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், அனைவருக்கும் கம்பெனி சார்பா 5 ஸ்டார் ஹோட்டல் உண்டு. ஆமா, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம்னா நிறைய பேர் வந்து எங்க வீடியோ வந்து பாக்குறீங்களோ இல்லையோ, இல்ல லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆமா, சோ வந்துட்டு நிறைய வியூஸ் போணும். அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கு, நாங்களே ஷேர் பண்ணி பாருங்கடான்றது நான் மோட்டிவேட் பண்ணல. கொஞ்சம் பாருங்க, ஒரு ரிக்வெஸ்டா கேக்குறேன். ஏன்னா தப்பு தான் சொல்லுங்க, சும்மா பேசிட்டு இருக்கியா? இல்ல நாங்க பண்ற வீடியோஸ் ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தா கமெண்ட்ல திருத்திக்கிறோம், நாங்க திருத்திக்கிறோம், மாத்திக்கிறோம். உங்களுக்கு வந்து கமெண்ட்ல சொன்னேன், இவங்க ஏதாச்சும் பண்ணிப்பாங்களா, இவங்க ஏன் இது ரொம்ப நாளா இதே பண்றாங்க, உங்களுடைய சஜஷன் தான். நீங்க எது சொல்றீங்களோ அது பண்ணுவோம், ஓகேவா? இது வந்து எங்களுக்கு தெரியாததுனால நாங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கோம், சரியா? அதனால உங்க சஜஷன் நீங்க எது வேணாலும் சொல்லுங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இப்படியே இப்போ சொல்லணும். இன்னும் கேமரா எப்படி சாப்பிட்டுக்கிறான் பாத்தீங்களா? ஒரு திண்டுக்கல் மாவட்டம் எங்கடா புரோட்டா? நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? போய் பரோட்டா எடுத்துட்டு வாயா. விஷயம் பேசுறத பாத்துங்களேன். ஒரு டேபிள் மேனர்ஸ் இருக்கா? அதான் போகாத இருக்கா, அதான் டேபிள் மேனர்ஸ். எது என் தட்டுல இவ்வளவு இன்னும் தட்டுல ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்கார்றது. என்னடா இவ்வளவு சொல்லு, ஏதோ சொல்லுவாங்க. நீ ஏன் சொல்ற? பொரியுது வாயில. இது ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? எங்களுக்கு இன்னும் ஃபோன் வரல. ஸோ இப்போ கூட பழைய ஃபோன்லாம் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ இன்னும் கூட ஃபோன் வரலங்க. அதுக்காக ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா எங்கள் கையிலையோவா காசு இல்லை, அதை சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் ஃபோன் வாங்கிடுவோம். ஃபோன் வாங்கிடுவோம், நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோ. நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் உன்னை கேட்டேன், ஏன் மச்சான் நீ இந்த இதுவை வந்து கருத்தை வந்து வீடியோல சொல்லணும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நண்பனா அப்போ மட்டும்தான் அவனை ரொம்ப பிடிச்சது. ஒரு இடத்துல இருந்து மேலே போயிட்டா. என்ன யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 10 பேர் இருந்தா கூட அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்டா. ஆமா, வந்து அதுக்காக நான் இந்த வீடியோல நான் சொல்லுவேன், அதை நான் போஸ்டும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே அந்த இது எனக்கு ரொம்ப, ஏன்னா நம்மளே ஒரு மனுஷனா மதிச்சு கண்டுபிடிச்சிருப்பா. உண்மையிலேயே பிடிச்சதுங்க, சீரியஸா. ஏன்னா ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸு கூட நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அதாவது அடுத்த உழைப்பு நாங்க போடுறோம். எதுக்குன்னா அந்த 10 சப்ஸ்கிரைபர் வந்தாலும் அந்த 10 பேராச்சும் பாக்குறாங்க.
எங்களும் மனுஷனா மதிச்சு இந்த வீடியோ இல்ல சீரியஸா பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப இப்போ நன்றி. இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றி. ஒரு ஆட்சா. தேங்க்யூ. எத்தனை பேரு? 100 பேர் கிட்ட பாக்குறாங்க. ஓகே 100 பேர் கிட்ட பாக்குற ரொம்ப நன்றி. வியூஸ் தான் அதிகமா. நான் எடுத்து கொடுக்கறேன், கேமரா கரெக்டா எடுத்து கொடுக்கறேன். கேமராமேன் நல்ல லீட் எடுத்து கொடுக்கறாரு. இப்போதான் ஃபார்ம்க்கே வராரு. ஒரே ஒரு காலன் மேடம் இது ஆக்ஷன். அங்க பாருங்க துணி பூஸ்ட் ஆயிட்டா. சாவ அடிச்சான்டா. ஒரு ப்ரோகிராம் பார்க்க விடாம வீட்டுக்கு போலாம். மல ச்சே, அவன் சாவடியா இவன் என்ன புத்தி சாவடிக்கிறான். இந்த இடத்துல இப்போ அந்த கோபி சார் அந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்டேஜ்ல ஆங்கர் பண்ண மாட்டோமா? நாங்க 2 பேர் எங்க 2 பேரும் ஸ்டேஜ்ல கூட மாட்டாங்களா? உண்மையிலே இன்னும் ஜெயிக்கிறதும் தோக்கறதும் உங்க கையில இருக்கு. ஜெயிச்சிருவேல சாமி, ஜெயிச்சிரடா. உன்னை நம்பி இருக்கோம்டா, ஜெயிச்சிரடா. செம்ம பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னமும் மைண்ட் ஓடிட்டு இருக்கு எனக்கு. அந்த இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. அது கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன்ப்பா. வந்துரும், கண்டிப்பா வந்துரும், வரணும். புள்ள அடிச்சு மச்சா, நாம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். வந்தே ஆகணும். அதுக்காக அது கண்டிப்பா நாங்க வருவோம். வந்துட்டு எங்களை பார்த்து எங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் கிவிங் டேன்னு ஒன்று வைப்போம். நாங்க கண்டிப்பா வைப்போம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பா போன வந்துடும், வீடியோ குவாலிட்டியா போட்டுருவோம், ஆடியோவும் குவாலிட்டியா வரும். ஆமா. 100 சப்ஸ்கிரைபர் வந்துச்சவா? 100 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சுன்னா எங்க கிட்ட நாங்க எங்களோட சேர்த்து வச்ச காசுல வந்து கொஞ்சம் காசுல வந்து இல்லாத பசங்களுக்கு வந்து சாப்பாடு. கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஏன்னா சாப்பாடு வந்து எல்லாருக்கும் முக்கியமான எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லு. ஆமா, ஏன்னா சாப்பாடு வந்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இப்போ சாப்பிட்றோம், ஜாலியா சாப்பிட்றோம். இதுவும் இல்லாத நிறைய பசங்க இருக்கிறாங்க, நிறைய பெரியவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஒரு நாள் சாப்பாடு வந்து நாங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீங்க. கூடிய சீக்கிரம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துடும். ஸோ நாங்கள் வந்து எப்போ இது வந்து நாங்கள் யோசிக்கிறது டக்குனு எங்கள் மனசில் சொன்னோம் அப்படியே சொல்லி கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். இது எல்லாருக்குமே வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாரும் முடிஞ்சு வந்து எல்லாருக்கும் செய்யுங்க. யாரும் கடைசியில் வந்து எதுவும் கொண்டு போக போகிறது இல்லை. பணம் காசு பேர் இது பண்ணும்போது நம்ம இருந்த மரியாதையும் அதை ஒன்று தான் கடைசி வரைக்கும் பேசணும். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமா இருங்க. இத்தனை உங்களை விடைபெறுவது உங்கள் பிகே சிலம்பம், விஜய் தர்ஷன் அண்ட் யோகேஷ் கேமராமேன் யோகேஷ். இவ்வளோ நாங்கள் காரி தூக்கினாலும் இது பண்றது. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப மறக்காம. நாங்க இத்தனை மறக்காம வேர்டு போட்டதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்ன்றதுக்காக தான். சோ ப்ளீஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? லியோ ட்ரெண்டிங் மூவி லியோ வேற மாதிரி அனிருத் சாங்ஸ். ஆஹா அவனா நீ? சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். அம்மாள் டுமாள்